நீங்கள் காலைல ஏன் உடனே உங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறீங்க, பட் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே லாக்டாக இருக்குது அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஒரு த்ரெட்னிங்கான மெசேஜ் வருது. பே 50,000 rupees ஆஃப் அமௌண்ட், இல்லைனா உங்களோட டேட்டா இஸ் கான் ஃபார் எவர். நான் சொல்கிறது எதுவுமே ஒரு மூவியோட சீன் கிடையாது, பட் திஸ் இஸ் ransomware. இது உங்களோட டிஜிட்டல் லைஃபையே ஹாஸ்டேஜ் ஆக்குற ஒரு ரியல் வேர்ல்ட் நைட்மேர். ஹலோ டெக் ஃபைல்ஸ், நான் கவிஸ்ரீ. வெல்கம் பேக் டு G-Cloud Tech File. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டேட்டா ஹெல்ட் ஹோஸ்டேஜ் ransomware சர்வைவல் கைட். என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட ஃபோட்டோஸ், ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ஃபைல்ஸ் இது எல்லாமே லாக் ஆனால் என்ன பண்ணுவீங்க? திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு சேவ் யுவர் லைஃப். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் பிகின். செக்மெண்ட் 1, your digital nightmare, the ransomware reality. நீங்கள் உங்களோட லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க அண்ட் எல்லா ஃபைல்ஸுமே .encryptedல மாறுது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ரெட் கலரில் ஒரு வார்னிங் வருது. Pay within 24 hours or your data is gone forever. 2025 ஸ்டாட்ஸ் படி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு 3ல் ஒருத்தருக்கு இந்த ransomware அட்டாக் நடந்திருக்கு. அண்ட் நம்மள மாதிரி பர்சனல் யூசர்ஸ்க்கான சான்சஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி இந்த அட்டாக்கு 40% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆவரேஜாக ரேன்சம் அமௌண்ட் 45,000 50 lakhs rupees வரைக்குமே கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் இல்லை ரிச் பீப்புள், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்படிப்பா இதில் டார்கெட்டாக இருப்போம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபேமஸே இல்லைன்னு கூட யோசிக்கலாம். பட் ஹேக்கர்ஸ்க்கு நீங்கள் தான் அடுத்த ஈஸியான டார்கெட். பிகாஸ் நம்மள மாதிரி பர்சனல் யூசர்ஸ் மோஸ்ட்டாகவே ஓல்டான சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்போம், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக வச்சுருப்போம் அண்ட் பேக்கப் கூட பண்ணாமல் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட ஒரு சிங்கிள் கேர்லெஸ் கிளிக்கே போதும் ஃபார் தி அட்டாக் டு ஹேப்பன். செக்மெண்ட் 2, இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் வென் அட்டாக். இஃப் சப்போஸ் அட்டாக் நடந்ததுக்கப்புறமா நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேனிக் ஆகுறது, உடனே ransom பே பண்ணுறது அண்ட் உங்களோட இன்ஃபெக்டட் டிவைஸை யூஸ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுறது, இந்த 3 விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த இம்மீடியட்டாக நீங்கள் பண்ணணும். உங்களோட இன்டர்நெட்டை உடனே டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். வைஃபை ஆஃப் பண்ணிடுங்க. லேண்ட் கேபிளை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இன்ஃபெக்டட் சிஸ்டம்ஸை ஷட் டவுன் பண்ணிடுங்க. பேண்டமிக்ல இன்ஃபெக்டடான பர்சன்ஸை நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணோம் அண்ட் அதே மாதிரி இன்ஃபெக்டட் டிவைசஸை ஐசோலேட் பண்ணுங்க. ஸோ தட் ரெஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க் ப்ரொடெக்டடாக இருக்கும். அடுத்து ransom அந்த பேஜை உடனே ஃபோட்டோவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, எந்த ஒரு ஃபைலுமே தயவு செஞ்சு டெலீட் பண்ணாதீங்க. பிகாஸ் ரெக்கவரி சான்சஸ் கம்மியாகும். ஸோ கமிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்ம இந்த ransom அமௌண்ட்டை பே பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஸோ போலீஸ், குளோபல் சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறபடி இந்த அமௌண்ட்டை தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க. பிகாஸ் பே பண்ணால் உங்களோட டேட்டா ரிட்டர்ன் ஆகும்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அண்ட் பே பண்ணால் நீங்கள் ரிப்பீட்டடான டார்கெட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணால் கிரிமினல்ஸ் எம்பவர் தான் ஆகுவாங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸெப்ஷனல் கேசஸ்னு கிரிட்டிக்கலான பிஸ்னஸ் சினரியில் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தால் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் கேட்குறது பெட்டர். ஸோ தட் நம்ம ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுப்போம். செக்மெண்ட் 3, fortify your defenses, proactive protection. நம்மளோட சிஸ்டம் ப்ரொடெக்டிவாக இருக்க ஆன்டிவைரஸ் மட்டும் போதாது, ransom அட்வான்ஸ்டான AI பேஸ்ட் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வச்சுக்க வேண்டிய மோஸ்ட் எசென்ஷியல் ப்ரொடெக்ஷன் டூல்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆன்டி ransomware சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராப்பராக கான்ஃபிகரான ஒரு ஃபயர் வால். உங்களோட ஆட்டோ அப்டேட்ஸ் ஆன்லேயே வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்ட் மேனேஜர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வைங்க. இந்த 3-to-1 பேக்கப் ஸ்ட்ராட்டஜியை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. which means 3 copies of your data, 2 different storages and 1 offline backup. அதாவது உங்களோட டேட்டாவை 3 காப்பியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே 1 ஆஃப்லைன் பேக்கப் இருக்கிறது வெரி சேஃப். இட் கேன் பி எக்ஸ்டர்னல் HDD இல்லைனா க்ளவுட் வால்ட்டில் கூட இருக்கலாம். அண்ட் இதுதான் ransomware அட்டாக்கு ஒரு ஃபைனலான லைஃப் ஜாக்கெட். ஸோ ஸ்டே ஸ்மார்ட் அண்ட் ஸ்டே அலர்ட். சஸ்பீஷியஸான இமெயில் அட்டாச்மெண்ட், ஃபேக் கொரியர் மெசேஜஸ், ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ், வாட்ஸ்அப் ஃபிஷிங் லிங்க்ஸ், பேங்க் ஃப்ராட் SMS லிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் பண்ணுற எவ்ரி சிங்கிள் கிளிக் கான்ஷியஸாக இருக்கணும். நீங்கள் எத்தனை கான்ஷியஸான கிளிக் பண்ணாலுமே ஒரே ஒரு சிங்கிள் கேர்லெஸ் கிளிக் உங்களோட என்டையர் டிவைஸ் ஹாஸ்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செக்மெண்ட் 4, ரெக்கவரிங் அண்ட் ரீபில்டிங் ஆஃப்டர் தி அட்டாக். அட்டாக் நடந்ததுக்கப்புறமா இம்மீடியட்டாக பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த அட்டாக் எப்படி நம்ம டீல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒர்க் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். நீங்கள் கேப்சர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஹேஷ் வேல்யூஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி சைபர் கிரைம் போர்ட்டல் இல்லைனா போலீஸ் FIRல ஃபைல் பண்ணிவிடுங்க. செகண்ட், ஒர்க் வித் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க டீக்ரிப்ஷன் டூல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நடந்த டேமேஜை அனலைஸ் பண்ணி சேஃப் சிஸ்டமை ரீபில்ட் பண்ணுவாங்க. தேர்ட், க்ளீன் அப் யுவர் என்டையர் சிஸ்டம். உங்கள் சிஸ்டமோட OS ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுங்கள் அண்ட் அன்னோனான ஆப்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ஃபைனலாக அப்டேட் பண்ணிவிடுங்க. ஃபோர்த், ரீபில்ட் ட்ரஸ்ட். நியூ ஃபயர்வால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நியூ பேக்கப் சிஸ்டம்ஸ் அண்ட் நியூ செக்யூரிட்டி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
நடந்த அட்டாக்கை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் மாற்ற முடியும். செக்மெண்ட் 5, ஸ்டேயிங் அஹெட், ஃபியூச்சர் ப்ரூஃபிங் யோர் டேட்டா. 2026 ஆன்வர்ட்ஸ் ransomware கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. AI generated malware, deepfake based phishing, auto spreading ransomware and supply chain attacks. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் டீல் பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் டூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி, பிஹேவியர் பேஸ்ட் malware டிடெக்டர்ஸ், encrypted cloud storage, passwordless authentication and network microsegmentation. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் உங்களோட ரோல் என்னென்னா, நடந்த அட்டாக்ஸை ரிப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட அவேர்னஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கம்பெனி லெவல் செக்யூரிட்டி பாலிசிஸை ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் ஃபைனலி மறக்காமல் பேக்கப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் டிஜிட்டல் வேர்ல்டு சேஃபாக இல்லையா, பட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தால் இந்த மாதிரி ransomware உங்களை எதுவுமே பண்ணாது. ஸோ டெக் ஃபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டெக் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் gcloudtechfile.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் குட் பை.